லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிப்போமாக. நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்றார். தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது அந்த ராஜ்யத்துக்கு ஒரு சுவிசேஷம் இருக்கிறது. இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலகமெங்கிலும் உள்ள சகல ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இயேசு வண்டை வந்து ஒரு கேள்வி கேட்டார்கள். இந்த உலகம் எப்பொழுது முடிவுக்கு வரும்? உம்முடைய வருகைக்கெல்லாம் அடையாளம் என்ன என்று கேட்டபோது, நீர் எப்போது வரப்போகிறீர்? உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன? இந்த உலகம் எப்போ முடியும் என்று கேட்டபோது ஒவ்வொன்றுக்கும் அவர் பதில் சொல்லி கொண்டு வருகிறார். அவருடைய வருகை எப்படி இருக்கும்? அதற்கு பல அடையாளங்களை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். உலகத்தில் எப்படி யுத்தங்கள் வரும், எப்படி ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பும், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பலவிதமான காரியங்கள் இந்த உலகத்தில் சம்பவிக்கும், உபத்திரவங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு உலகத்தின் முடிவுக்கு எப்போ வரும் என்று அவர் தெளிவாக சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கிலும் உள்ள சகல ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்படும் போது உலகத்துக்கு முடிவு வரும். சகல உலகத்தில் உள்ள சகல மக்களுக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். எந்த சுவிசேஷம்? ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் யாருக்கு ராஜா என்று சொல்லி இருக்கிறது? ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. ஹல்லேலூயா. அவர் யாருக்கு கர்த்தா என்று சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தாக்களுக்கெல்லாம் கர்த்தாவாகிய அவர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு இருக்கிற ராஜா வித்தியாசமானவர். இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்களை விட நம்முடைய ராஜா வித்தியாசமானவர். உலகத்தில் இருக்கிற ராஜாவை யாரும் போய் எப்பொழுதும் பார்க்க முடியாது. சாதாரணமானவர்களெல்லாம் போகவே முடியாது. பக்கிங்ஹாம் பேலஸ் என்ற ஒரு பேலஸ் இருக்கிறது லண்டனில். அதை போய் எல்லாரும் பார்ப்பாங்க. நானும் போய் பார்க்க போயிருக்கிறேன். பார்க்க போனால் பக்கத்தில் போக முடியாது, தூரத்தில் நிற்கணும். அங்கே காட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு நேரமும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அங்கே உண்டு. ஆனால் நம்ம ராஜாவை பார்க்கலாம், யாரும் பார்க்கலாம், எப்பவும் பார்க்கலாம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 2 கைகளை வைத்து கர்த்தரை துதிப்பாமே. கைகளை அசைத்து, ஆண்டவரே, நம்ம ராஜா கிட்ட யாரும் போக முடியும், எப்பவும் போக முடியும். அவர் யாரையும் பார்ப்பார், யாரையும் தன்னிடத்தில் வருகிற யாரையும் புறம்பே தள்ளவே மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியில் நிறைந்த ஆண்டவர் இந்த ராஜாவுக்கு கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த ராஜா நல்லவர். அவர் ராஜாக்களுக்கு ராஜா. அப்படின்னா நமக்கு ராஜா, நம்மளை ராஜாக்களாக நினைக்கிறவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜான்னா உலகத்தில் உள்ள ராஜாக்களுக்கு அல்ல, நம்மையும் ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார். அதுதான் பெரிய காரியம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை ராஜா ராணியாக பார்க்குறீங்க? என்னைய பார்த்தா ராஜா மாதிரி இருக்கா, ராணி மாதிரி இருக்கா? ஒன்னியத்தான் ஆண்டவர் ராஜாவாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ராஜாக்களாகிய நமக்கு அவர் ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தாவாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது வித்தியாசமாய் பார்க்கிறார். நாம் பிச்சைக்காரர்களை போல இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்தா ராஜாக்கள் மாதிரி இருக்கணும்.
நமக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், பலவிதமான கவலைகள் வரலாம், பலவிதமான எதிர்ப்புகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பயப்படாதிருங்கள். நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அவர் எந்த சமயத்திலும் போகலாம். அவர் வித்தியாசமான ஒரு ராஜா என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நம்முடைய பணமோ நமக்கு இருக்கிற காரியங்களுக்கோ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் என்னுடைய ராஜ்யத்திலிருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் நாம் பரலோகத்துக்கு உரியவர்கள், பரலோகத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். நமக்கு தேவைகள் இருந்தால் பரலோகம் அந்த தேவையை சந்திக்கும். ஆமென். நாம் பரலோகத்தின் குடிமக்கள். அந்த ஒவ்வொரு ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ராஜ்யங்களுடைய முக்கிய பொறுப்பு குடிமக்களுக்கு வேண்டிய பணம் அந்த தேசம் கொடுக்க வேண்டும். அந்த தேசத்தில் அந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும். மக்களை கண்காணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் திடீரென்று பணம் எல்லாம் மாறி போய்விட்டாலும், பண பிரச்சனைகள் இருந்தாலும், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு ராஜா நமக்கு இருக்கிறார். அவர்தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவார். 2 கை வைத்து உங்களுக்கு பண தேவைகளோ, பொருளாதார தேவைகளோ, பண பிரச்சனைகளோ இருந்தால் நீங்கள் பரலோகத்தோடு தொடர்பு கொள்ளும்போது, அந்த ராஜாவை நோக்கி பார்க்கும்போது, அந்த ராஜா நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறவர் அவர். நாம் பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த பிரசன்னத்தை நம்முடைய குடும்பங்களிலே பார்க்க வேண்டும். அதை எதிர்பார்க்க வேண்டும். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உடையவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு ராஜா இருக்கிறார். நம்மை குற்றப்படுத்துகிறவர் அல்ல, அல்லாவிட்டால் நம்மை வேலை வாங்குகிற ராஜா அல்ல. நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஒரு ராஜா நமக்கு இருக்கிற ராஜ்யத்தில் இருக்கிறார். ஆகினால் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உடையவர். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன்? அதை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றான். தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த கடுகு விதையை எடுத்து ஒரு மனுஷன் தன் தோட்டத்தில் போட்டான். அது வளர்ந்தது. அது ஒரு பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் மேல் உட்கார்ந்தது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் படித்து கொண்டே வருகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கடந்த வாரத்தில் நாம் படித்த போது, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க அனுப்பும்போது ஆண்டவர் வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகினாலே ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அனுப்பும்போது ஆண்டவர் பிணியாளிகளை சொஸ்தமாக்க ஆண்டவர் நம்மை அனுப்பி வைக்கிறார். ஆண்டவர் 70 பேரை நியமித்து நீங்கள் போங்கள் என்று சொல்லி அவர்களை ஒரு அம்பாசிடராக அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை மனதுருக்கத்தோடு கூட அனுப்புகிறார். நாம் வழியிலே குற்றுயிராய் கிடக்கிற மக்களை தூக்கி எடுக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் அவரை ஆராதித்து கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை ருசியை நாம் பார்க்க வேண்டும். அது ஆண்டவருடைய மறுரூப மலையிலே என்னெல்லாம் பார்த்தார்களோ அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் ருசி. அங்கே அவருடைய மகிமையை பார்த்தார்கள், அவருடைய சமூகத்தை உணர்ந்தார்கள். ஒரு மேகம் வந்தது, ஆண்டவர் அங்கு அவர்களோடு சம்பாஷித்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையின் ருசியை ஆண்டவர் பார்த்தார். தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீர்கள் என்று கேட்டுவிட்டு அதை குறித்து அவர் அழகாக சொல்லிக் கொடுத்ததை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். இந்த வாரத்தில் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து படிக்கும்போது, அது ஒரு கடுகு விதை அளவு அதை போட்ட போது அது
வளர்ந்து பெரிய மரமாயிற்று என்று பார்க்கிறோம். கடுகு விதை, கடுகு செடி பெரிய மரமாகிறது இல்லை, அது சின்ன செடியாகத்தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை இயேசு ஒப்பிட்டு பேசும்போது அது பெரிய மரமாயிற்று என்று பார்க்கிறோம். உலகத்திலேயே கிறிஸ்தவ மார்க்கம்தான் இன்னைக்கும் வளர்ந்து பெருகின ஒரு மார்க்கமாக இருக்குது. அது உலகமெங்கும் பரவிட்டு பெருசாக பரவிட்டு, இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன ஜாக்கிரதையாக இருக்கணும்? அந்த மரம் ரொம்ப பெருசாகிட்டதுனால எது அது மேலே உட்காருது? ஆகாயத்து பறவைகள் அது மேலே உட்கார பார்க்குது. ஆகாயத்து பறவைகள் என்று சொல்லும்போது நல்ல விதையை விதைக்கும் போது எது பறித்து கொண்டு போய்விட்டது, எடுத்து கொண்டு போய்விட்டது? ஆகாயத்து பறவைகள் அந்த விதையை எடுத்துக்கிட்டு போயிட்டு. போன வார செய்தி என்னங்கிறது உன் உள்ளத்தில் இல்லைன்னா அர்த்தம் பிசாசு அதை பொறுக்கிட்டு போயிட்டான். ஆகாயத்து பறவைகள் காத்திருக்குது உன் உள்ளத்தில் விதைக்கிற வசனத்தை மறக்கிறதுக்கும் அதை பற்றி சிந்திக்காமல் உன் வாழ்க்கையை மாற்றாமல் இருக்கிறதற்கு. ஆகாயத்து பறவைகள் இந்த உலகத்தில் உன் மரத்தில் உட்கார பார்க்குது. கிறிஸ்தவ மார்க்கம் பெருகி போயிட்டு, ஆனால் ஆகாயத்து பறவைகள் அங்கே உட்காரக்கூடாது. சபைகளுக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையை பார்த்து தேவனுடைய ராஜ்யத்தின்படி வாழணும். ரொம்ப சபை ரொம்ப பெருசாக பெருக 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 அந்த சபைக்குள்ள அசுத்தமான பாவத்தை செய்கிற மக்களும் பெருகிடக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசும்போது தேவனுடைய ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை 3 படி மாவிலே அதை மறைத்து வைத்தாள் என்று பார்க்கிறோம். அந்த மாவு முழுசும் புளித்து போய்விட்டது என்றும் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் பரவி வருகிறது. தேவனுடைய ராஜ்யம் உண்மையாகவே ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டால் அடுத்த ஆளும் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 2 கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் இது மூலமாக அப்படி அநேகம் பேரை ஆண்டவர் பெருக பண்ணுவார். நம்ம 5 பேரை எழுதி வச்சு நம்ம ஜெபம் பண்ணுறோம். இந்த 5 பேரும் ரட்சிக்கப்படுவாங்களா ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிற? 2 கை வைத்து இயேசுவே வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யும். இது பரவி வருகிறது, ஆனால் புளிச்சம்மாவாக இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் புளித்த உபதேசங்கள் வந்துடக்கூடாது. கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஏராளமான தப்பான உபதேசங்கள் வந்துடுது. தேவ ராஜ்யம் சுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் உண்மையாகவே ஆகாயத்து பறவைகள் தங்குற இடமாக இருக்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் சுத்தமானதாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசும்போது 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே எங்களுக்கு திறந்தருள வேண்டும், ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனபானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன். அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க அவர்கள் பிரயாசப்பட்டாலும் அவர்களாலே கூடாமல் போயிற்று. வீட்டு எஜமான் அவர் வரும்போது நீ கதவை தட்டும்போது கதவு பூட்டியாயிற்று என்று அவர் சொல்லாதபடி
நீ ஆயத்தத்தோடு வீட்டு எஜமானோடு கூட போவதற்கு ஆயத்தமாய் இருங்கள். அநேகர் வந்து கதவை தட்டும்போது அவர் உங்களை அறியேன் என்று சொல்லிவிடுவார். ரட்சிக்கப்படுகிறவர்கள் வெகு சிலர் தானா? உண்மையான ரட்சிப்புக்குள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பலவந்தம் பண்ணி இந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படணும். இன்னைக்கு அநேக சபைகளில் கண்டிப்பான உபதேசம் இல்லை, பாவத்தை குறித்து கண்டிப்பாக பேசுறதில்ல. யாரும் வரலாம், எப்படியும் நீ போகலாம், எப்படியும் நீ வாழலாம், சர்ச்சுக்கு மாத்திரம் நீ வந்துட்டு போனால் போதும், உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார், 2 மனைவியை கட்டியிருந்தா கூட பரவாயில்ல, கிருபை உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிற காலம் இருக்குது. இடுக்கமான வசலை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். வழி விசாலமாக, நிறைய பேர் வழியை விசாலமாக்கி விட்டுருவாங்க. எல்லாரும் வரட்டும், எல்லாரும் போகட்டும், எந்த நேரத்துலையும் வரட்டும், எப்படியும் நீ வாழணுன்ட்டு விசாலமாக்கக்கூடாது. ஆண்டவர் இடுக்கமாக தான் வச்சிருக்கிறார். கண்டிப்பாக தான் ஆண்டவர் பேசுகிறார். உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்து, சரிப்படுத்து, ஜெபம் பண்ணு, பரிசுத்தமாக வாழணும். இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும்போது நிச்சயமாக அநேகருக்கு இது பிடிக்காது. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர் வெகு சிலர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்துக்குள் வருகிற நீங்கள் ஒரு கட்டுப்பாடோடு, ஒரு ஒழுங்கோடு, ஒரு உண்மையோடு, ஒரு இருதயத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரை நேசித்து உண்மையாகவே நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்து அதிகமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டேன், இஷ்டம் போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? கடன் வாங்கும்போது உனக்கு பயம் இல்லையா? பொய் சொல்லும் போது உனக்கு பயம் இல்லையா? லஞ்ச ஊழலை செய்துட்டு ஏமாத்திட்டு துணிகரமாக ஆண்டவர் மன்னிச்சிறார்னு சொல்லிட்டு வந்துட்டு போகிற வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆண்டவர் கரெக்டாக தான் இருப்பார். ஆண்டவர் நோவாவின் காலத்தில் நீதியை குறித்து பிரசங்கித்தார். 120 வருஷம் அவ்வளவு சான்ஸை கொடுத்தாலும் எத்தனை பேர் தான் பேழைக்குள்ளே வந்தாங்க? 8 பேர் தான் வந்தாங்க. லட்சக்கணக்கான மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க. லட்சக்கணக்கான மக்கள், குறைஞ்சது 30 லட்சமாவது இருக்கும். ஆனால் கானானுக்குள் வந்து சேர்ந்தவங்க எத்தனை பேர் தான்? 2 பேர் தான். 2 பேர் தான். இடுக்கமான வாசல் வழியா. அப்போ ரட்சிக்கப்படுகிறவர்கள் வெகு சிலர் தானா ஆண்டவரே என்று கேட்கிற கேள்வியை நாம் பார்க்கிறோம். இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவதற்கு நம்மை சற்று ஆவியானவர் நம்மை புதுப்பிப்பாராக. பின்மாற்ற வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆண்டவருடைய கரம் இந்த நாட்களில் நம்மை ஆண்டவர் தொட்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் ஈசாக்கு. வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 28, 29 வாசிப்போம். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். நல்லா கவனிங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே உள்ளவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய பிள்ளைகள் நாங்கள், அவர்கள் எங்கள் முற்பிதாக்கள், எங்களுடைய தகப்பன்மார் அவர்கள் தேவ ராஜ்யத்தில் இருக்கிறபடினால் நாங்களும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள், நாங்களும் அவர்களோடு தேவ ராஜ்யத்தில் வருவோம்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நிறைய சபைகளில் பெரிய பெரிய ஆலயங்கள் கட்டி இருக்குது. நிறைய கிறிஸ்தவங்க போகிறாங்க. அவங்க நம்பிக்கை எல்லாம் என்னதான் இருக்குது? பரலோக ராஜ்யத்துக்கு நாங்களும் போயிடுவோம், நாங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று எண்ணுகிறத நம்ம பார்க்குறோம். நீ செத்தாலும் உனக்கு நிறைய கூட்டம் வரும். அங்கே பாதிரியார் வந்து சொல்லுவார், இவர் எங்கள் சபையில் நல்ல மனுஷனாக இருந்தார், நிறைய பணம்லாம் சபைக்கு கொடுத்தாரு, கட்டடங்கள்லாம் கட்டணும், இவர் பரலோக ராஜ்யத்தில் வருவார் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வரலாம். ஆனால்
நீ அந்த ராஜ்யத்தில் போவியா? உண்மையான வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? உண்மையாக கர்த்தருக்கு உனக்கு தொடர்பு இருக்கா? இல்லாட்டா நாங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள், நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோன்னு நீ சொல்கிறியா? இன்றைக்கு ரிலீஜியஸ் சம்பந்தமான ஜனங்கள் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க தேவராஜ்யத்துக்கு போவோன்னு. ஆனால் உண்மையில் உன் வாழ்க்கையில் மாற்றம் இருக்குதா? நிறைய சபைக்குள்ளே வர்ற ஆட்கள் ஏமாந்து போயிடக்கூடாது. உண்மையாக சபையில் இருக்கிற மக்கள் உயிர்ப்பிக்கப்படணும். ஏனென்றால் ஏமாந்து போனீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலிருந்து அநேகம் பேர் என் ராஜ்யத்தில் வர்றாங்க. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சபைக்குள்ளே இருக்கிறவங்க உபதேசம் கேட்குறவங்கள விட வெளியில் இருக்கிறவங்க இயேசுவை நல்லா விசுவாசிக்கக்கூடிய அளவுக்கு அநேகர் இருக்கிறாங்க. உன்னுடைய வாழ்க்கையில் பழகி போகாத, நான் ஆபிரகாமின் பிள்ளை அல்லாவிட்டா நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறேன், நான் தசமமாக கொடுக்குறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்காத. வாழ்க்கை மாறுறதுக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதை காண முடியும். லூக்கா 13:26 நம்ம வாசிப்போம். அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜன பானம் பண்ணினோமே, உம்முடைய சமூகத்தில் வந்து போஜன பானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். போதும். நிறைய பேர் ஆண்டவருடைய வசனத்தை வீதிகளில் கேட்பாங்க. நாங்கள் உம்மோடு வந்து போஜனம் பண்ணினோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நான் ஒன்று அறியேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் வச்சிருக்கிற உண்மையான போஜனத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம புசிக்கணும். ஆண்டவர் எப்பொழுதுமே போஜனம் கொடுக்கிறவராகத்தான் இருந்தார். 5 அப்பம் 2 மீனையும் அவர் 5000 புருஷர்களுக்கு என்ன செய்தார்? போஷித்தார். 7 அப்பங்களையும் சிறு மீன்களையும் எடுத்து 4000 பேர்களுக்கு மேலே அவர் போஷித்தார். அங்கே சாப்பிட்ட அத்தனை பேரும் தேவராஜ்யத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இயேசு எல்லாருக்கும் அற்புதம் செய்வார், எல்லாருக்கும் ஆகாரம் கொடுப்பார், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வாதம் வேறு, போஜனம் கொடுக்கிறது வேறு. ஆனால் உண்மையில் அவரை தேடி வருகிற மக்கள், உண்மையாய் தேடுகிற மக்கள் கொஞ்சம் பேர் தான். இயேசு போஜனம் கொடுக்கிறார், அவர் சாப்பாடு கொடுக்கிறார். அவர் கூட்டத்துக்கு போனால் நல்ல சாப்பாடு கிடைக்குதுன்னு ஏராளமான பேர் தேடி வந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் அப்பம் புசித்ததினாலும் அற்புதங்களை கண்டதினாலும் நீங்கள் என்னை பின்பற்றுகிறீர்கள், நீங்கள் உண்மையாய் என்னை பின்பற்றவில்லை என்று ஆண்டவர் சொன்னதை நாம் கேட்டிருக்கிறோம். உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றணும். வெறும் அற்புதத்துக்காக, வெறும் போஜனத்துக்காக நாம் அவரை பின்பற்றக்கூடாது. உண்மையாய் அவரை பின்பற்றுவதற்கு நம்முடைய இருதயத்தை நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் மெய்யான போஜனம் இன்னதென்பதை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 26:29 வாசிப்போம். மத்தேயு 26:29. இது முதல் இந்த திராட்சை பழத்தை, இந்த திராட்சை ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யான போஜனம் எது? யோவான் 6:55 வாசிப்போம். யோவான் 6:55. என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது, என்னுடைய ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. ஆண்டவர் போஜனத்தை பற்றி சொல்லும்போது எதை சொல்லுகிறார்? தன்னுடைய மாம்சத்தை அவர் கொடுக்கிறதை குறித்து சொல்லுகிறார். அது எதை காண்பிக்கிறது? அது கம்யூனியனை பற்றி இல்லை. அவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தது ரட்சிப்பை குறிக்கிறது. அல்லேலூயா! ஆண்டவருடைய உண்மையான ரட்சிப்புக்குள் நிலைத்திருக்கணும். கைகளை தட்டி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ள நிலைச்சிருக்கணும். அதை விட்டுட்டு போயிடக்கூடாது. அதுதான் மெய்யான போஜனம் என்று சொல்லுகிறார்.
ஆண்டவராக இயேசு எதை போஜனம் என்று சொல்லுகிறார்? யோவான் 4:34 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே, அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. யாருடைய போஜனமா இருக்குது? என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. எது மெய்யான போஜனம்? அவருடைய சித்தத்தை செய்யணும். உன் இஷ்டத்தை அனுதினமும் செய்துட்டு தேவராஜ்யத்துக்கு வரலான்னு நினைக்காத. ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய பூரணமாக ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவ சித்தம் இன்னதென்பது காத்திருக்கணும். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் வேறு ஒன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. அதுதான் உண்மையான போஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது மெய்யான போஜனத்தை பற்றி நாம் படிக்கும்போது வெளிப்படுத்தல் 3:20 வாசிப்போம். இதோ இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து, அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இது எந்த போஜனம்? ஆண்டவர் உனக்கு வெளியே இருக்கக்கூடாது. அவர் உனக்கு உள்ளே வந்து உன்னோடு ஐக்கியப்படணும். போஜனம் என்பது ஒரு நல்ல ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம். வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் சாப்பிட்ற நேரம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். சாப்பிட்ற நேரம் எப்படி முக்கியம்னா, ஒரு 3 மணி நேரமாவது உட்காந்து சாப்பிட்டு பேசிக்கிட்டே இருப்பான் ஒன்றா வச்சு. நம்மெல்லாம் வச்ச உடனே, தட்டில் வச்ச உடனே நம்ம எடுத்து அடிச்சுட்டு கவனம் எல்லாம் நமக்கு எதில் தான் இருக்கும்? சாப்பாட்டில் தான் இருக்கும். ரொம்ப ஒன்றும் பேச மாட்டோம். சாப்பாடும் கையுமா தான் இருப்போம். ஏன்னா 7 வகையான கூட்டு வேறு இருக்கும். 6 வகையான கூட்டு. எந்த கூட்டை சாப்பிடணும் எது தெரியாமல் உட்காந்து நம்ம கவனமெல்லாம் நம்ம சாப்பாட்டு மேலே தான் நமக்கு இருப்போம். நம்ம அந்த மற்ற ஆட்கள்கிட்ட பேசணும், அந்த நேரத்தில் ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும். அது இல்லை. நம்ம சாப்பிட்டு வாயை துடைச்சிட்டு எழுப்பி போயிடுவோம். மனைவிக்கு நன்றி சொல்கிறோமா? இவ்வளோ தூரம் உட்காந்து சாப்பாடு போட்டியே, நீ இவ்வளவு செய்தியே அப்படின்னு நன்றி சொல்கிறோமா? இல்லை. உப்பு இல்லை, செப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அங்கே சாப்பாட்டு மேசையில் தான் நிறைய வீட்டில் சண்டையே நடக்கு. சரியில்லை, தள்ளிடுறது சாப்பாட்டை. என்ன செய்கிறான்னு அது அல்ல. இயேசுவோட இருக்கிறதுங்கிறது அவரோடு பண்ணுற ஒரு நல்ல ஐக்கியம்தான் போஜனம். கை வைத்து, என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனம். அவர் நமக்காக இந்த ரட்சிப்பை உண்மையான போஜனமாக நமக்கு கொடுத்துருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக இருந்தீன்னா அதை போல திருப்தி உனக்கு வேற ஒன்றுமே இருக்காது. ஹல்லேலூயா. 2வது, ஆண்டவருடைய சித்தத்தை நீ செய்தா தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனமானம் பண்ணுகிறதுக்கு சமானம். 3வது, அவரோடு கூட இருக்கிற ஐக்கியம். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு பெரிய காரியம். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மெய்யான போஜனம். அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் போஜனத்தை நீ புசித்துக்கொள். இல்லாவிட்டால் நீர் வீதியில் பிரசங்கம் பண்ணினீர், அதை கேட்டிருக்கிறேன், நான் உங்கள் சமூகத்தில் வந்து போஜனமானம் பண்ணினேன், உன்னை அறியேன், கதவை பூட்டிடுவார். தேவ ராஜ்யம் உனக்குள்ள உண்மையாக இருக்க உண்மையான ஒரு தேவ சமூகம் உனக்கு இருக்கட்டும். லூக்கா 14:15 வாசிப்போம். லூக்கா 14:15 வாசிங்க. அவரோடு கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்டபோது அவரை நோக்கி தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்று சொன்னார். ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லும்போது நம்ம யாரை கூப்பிட்டு விருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு? சப்பானிகள், குருடர்கள், பார்வையற்றவர்கள். இந்த உலகத்தில் நமக்கு யார் திரும்ப செய்ய மாட்டாங்களோ
அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன செய்யுங்க, விருந்து பண்ணுங்க. விருந்தை பற்றி ஒரு விருந்துக்கு ஒருத்தர் கூப்பிட்டுருக்கும் போது சிலர் வந்து மேன்மையான இடத்துல உட்கார்ந்த போது அவர் பார்த்து சொன்னார், உன்னை விருந்துக்கு அழைச்சா நீ தாழ்மையான இடத்துல உட்காரு, உன்னையே நீ உயர்த்திராதுன்னு சொல்லிட்டு கீழே அவர் விருந்தை பற்றி பேசிட்டு வரும்போது சொல்கிறாரு, நீங்கள் விருந்து பண்ணும்போது யாரை கூப்பிடுங்க, சப்பானிகள், ஒன்றும் இல்லாத உங்களுக்கு திரும்ப செய்யாதவங்களை கூப்பிட்டு விருந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம அப்போ எப்படி எப்போமாவது அதை செய்திருக்கிறோமா நம்ம வாழ்க்கையில்? நம்ம மற்றவங்கள கூப்பிட்டு நம்ம யாரை கூப்பிடுவோம்? விருந்துக்கு யாரை கூப்பிடுவோம்? நமக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களையும் நமக்கு நம்மளை விருந்துக்கு கூப்பிட்டவங்கள நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் விருந்து சாப்பிட்டோம், எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி விருந்து கொடுப்போம். ஆண்டவர் சொல்கிறார், அப்படி செய்யாத, உனக்கு தேவ ராஜ்யத்தில் பலன் கிடைக்காது. நீ இந்த ஏழைகள், சப்பானிகள், ஊனர்களை கூப்பிட்டு விருந்து வைங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் 5வது ஆராதனை முடிஞ்ச உடனே நம்ம மற்றவங்க ஒருத்தருக்கு சாப்பாடு காப்பி கிடையாது. ஆனால் கண்ணு தெரியாதவங்க, சப்பானிகள், காது கேட்காதவங்க, கஷ்டப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அது படம் எடுத்து போட்டு எதுவும் செய்கிறதில்ல. அது செய்தால் பரலோகத்தில் நமக்கு பலன் கிடைக்காது. ஆனால் நம்ம சபையில் அப்படி கஷ்டப்பட்ட மக்கள் வரும்போது அதை நம்ம செய்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம இந்த ஏழை மக்களுக்கு செய்யணும். சபை கை வைத்து எல்லாரும், ஆண்டவரை கஷ்டப்பட்டவங்களுக்கு நாங்கள் செய்யணும், நாங்கள் எங்கள் வீடுகளில் அதை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே எப்படியாயினும் அந்த மக்களுக்கு உதவி செய்யும். தேவ ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது. கை அசைத்து, ஆண்டவரே எங்களுக்கெல்லாம் அதை செய்ய உதவி செய்யும். ஏழைகள், மற்றவங்க, சப்பானிகள், நடக்க முடியாதவங்க, இவங்களை கவனிக்க உதவி செய்யும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் ஒரு 350 பார்வையற்ற மக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சபையில் அவங்களுக்கு எண்ணெய், பேஸ்ட்டு, அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு அந்த மாதத்தில் தேவையான சில காரியங்களை கொடுத்து சாப்பாடு போட்டு அனுப்புகிறோம். ஒவ்வொரு மாதமும் 350 பேர், 400 பேர் இந்த இடத்துல வர்றாங்க. சில ஆட்கள் வந்து அந்த அந்த இடத்துல நல்ல ஊழியம் நடக்குது, அவங்கள பிரித்து நல்லா அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அதை செய்ய சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. என் செக்ரட்டரி ரூஃபஸ் அவரை கூப்பிட்டு கேட்டேன், உன் ஊழியம் என்னப்பா? எனக்கு தான் நான் எல்லாத்தையும் செய்கிறேன். அவன் சொன்ன, பார்வையற்ற மக்கள் மேலே எனக்கு ஒரு பாரம் உண்டு, அப்படியானால் அதை செய்யின்னு சொல்லும்போது ஒவ்வொரு மாதமும் அவன் எனக்கு நல்ல ஊழியம் செய்கிறானோ இல்லையோ, பார்வையற்ற மக்களுக்கு நல்ல ஊழியத்தை செய்கிறான். நல்ல கைகளை உயர்த்தி, 2 கைகளை உயர்த்தி, இயேசுவே இந்த இடத்துல அந்த மக்கள் சந்தோஷமாக வந்துட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு செல்கிறார். ஆனால் சில ஆட்கள் கல்யாண விருந்து பண்ணி, ஆண்டவர் அவளை சொல்லும்போது கல்யாண விருந்த ஒருத்தன் பண்ண போது அவங்கெல்லாம் என்ன செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர்கள், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி நீ அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். சரி, கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கு. நம்ம ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தில் அழகான விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் அவருடைய சமூகத்தில். ஆனால் போய் அழைக்கப்பட்ட ஆட்கள்கிட்ட கேட்குறார், வாங்கப்பா உங்களுக்கு விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லி மன்னிப்பு கேட்குறான். ஐயா வர முடியாது. நீ என்ன, ஏன் வர முடியாது? நான் வயல் வாங்கியிருக்கிறேன், நான் அதை போய் பார்க்கணும். இன்னொருத்தன் சொல்கிறான், 5 ஏர் மாடுகளை வாங்கியிருக்கிறேன், அது போய் அந்த வேலைக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், நான் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டேன், அதனால் வர முடியாது. 3 காரியம். உன் ப்ராப்பர்ட்டிஸ், உனக்கு இருக்கிற சொத்து ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியாதபடி
இதிலேயே உன் கவனத்தை வச்சு ஆண்டவருடைய ராஜ்யத்தை போக்கு சொல்லி மறந்துடார். ரெண்டாவது வேலை, நான் போய் அந்த வேலையை செய்யணும், இந்த வேலையை செய்யணும்னு சொல்லி எப்பவும் உலக வேலையே நீ செய்யாது. சும்மா போக்கு. நீ ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கினா முதல்ல சோதிச்சு தானே அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குவா. வாங்கின பின்பு நீ என்ன சோதிக்க போகிற? வாங்கிறதுக்கு முன்னால சோதிக்கணும். போக்கு சொல்கிற உண்மையான காரியத்தை நீ செய்ய மாட்டேங்க. 5 ஏர்மாடுகளை வாங்கியிருக்கிறேன், அதை போய் சோதிச்சு பார்க்க போகிறாராம். ஏர்மாடை வாங்க முன்னால் மாடு எப்படி இருக்குன்னு அதை பார்க்காம நீ வாங்கின பின்னால் போய் சோதிக்க போறியா? இன்னொருத்தன் சொல்கிறான், ஒரு பெண்ணை விவாகம் பண்ணிட்டேன். அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். பெண்ணை விவாகம் பண்ண மற்றவெல்லாம் மன்னிப்பு கேட்குறான். இவன் பெண்ணை விவாகம் பண்ணவன் எப்படி பேசுகிறான்? நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த கல்யாணம் பண்ணவங்கெல்லாம் இருக்காங்களே, லேசுப்பட்ட ஆட்கள் இல்லை. அவங்க தேவ ராஜ்யத்துக்கு குறித்த காரியத்தில் அவங்க ரொம்ப நிர்விசாரமாய் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. கல்யாணம் பண்ணிட்டா, கல்யாணம் பண்ணுறது நல்லது. கல்யாணம் பண்ணலைனாலும் உன் வாழ்க்கையில் முதிர்ச்சிக்கு வரமாட்டான். ஆனால் உன் வாழ்க்கையில் திருமணம் பண்ண பிறகு உன் இருக்கிற ஆவியும் போய் தேவ ராஜ்யத்தையே நீ விட்டுட்டு இருக்கிற நிலைமையில் நீ இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கை மாறணும். எத்தனை பேர் கை வைத்து இயேசுவே என் வாழ்க்கையில், சில ஆள் சொல்லுவான், கல்யாணத்துக்கு முன்னால் நான் நல்லா இருந்தேங்கய்யா, கல்யாணம் கட்டின பிறகு தான் என் வாழ்க்கையில் என் ஆவியெல்லாம் போச்சு, என் ஜெபமெல்லாம் போச்சு, என் வாழ்க்கையெல்லாம் போச்சு. தேவராஜ்யத்தை இழந்துடாத. தேவராஜ்யம் சமீபமாக இருக்குது. 2 கை வைத்து இயேசுவே என் வாழ்க்கையில் நான் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். உலக வேலையில் நான் மாட்டிக்கிட்டேன் ஆண்டவரே, குடும்பத்தில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, சொத்து சொகன்னு சொல்லி உலகத்தையே நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கை மாற எனக்கு உதவி செய்யும் என்று தேவ ராஜ்யத்தை முதல்ல போய் நான் என்னை ஏர் மாடுகளை நான் பார்க்கணும். முதல்ல போய் நான் என் குடும்பத்தை பார்க்கணும். முதல்ல போய் நான் என் சொத்துக்களை பார்க்கணுன்னு போகாத. முதல் தேவராஜ்யம். 2 கைகளை வைத்து இயேசுவே முதல்ல ஒரு தேவராஜ்யத்தை முன்னால் வச்சுனா உனக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடு, அதனுடைய நீதியை தேடு, இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, பரலோக ராஜ்யத்தில் ஒரு பாவி ரட்சிக்கப்படுற நிமித்தம் தேவ ராஜ்யம் சந்தோஷப்படும். தேவ ராஜ்யத்தை நீ சந்தோஷப்படுத்தணும். எத்தனை பேர் விசுவாசிங்க? தேவ ராஜ்யத்தை நீ சந்தோஷப்படுத்தணும். அப்படியானால் ஒரு 5 பேரை எழுதி அதில் ஒரு ஆத்மாவையாவது ரட்சிப்புகளை கொண்டு வந்தான் நிச்சயமா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2 கைகளை உயர்த்தி, ஐயா உன் வாழ்க்கையில் அந்த ஆண்டவரை நீ தேடு, ஒரு ஆத்மாவை நீ சம்பாதி. கர்த்தர் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும். தூதர்கள் சந்தோஷப்படுவார்கள், பரலோகம் சந்தோஷப்படும், தகப்பன் வீடு சந்தோஷமாகும். ஆமேன். காணாமல் போன மகனை நீ அவன் ஓடி வருவான் வீட்டுக்கு. காணாமல் போனவன் திரும்ப வரும்போது வீட்டுக்குள்ள, அப்பா வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை நம்ம பார்க்குறோம். பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படணும். பரலோக ராஜ்யத்தில் போஜனமான நீ பண்ணணும். பரலோக ராஜ்யத்துக்குள்ள உன்னுடைய வாழ்க்கையில் அதில் விரிவு, அந்த பரலோக ராஜ்யம் பறந்து வரும்போது உண்மையானவர்களாக அந்த பரலோக ராஜ்யத்தில் இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிக்க நீ பிரயாசப்படு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போமாக. இடுக்கமான வாசல் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பது, வழி விசாலமான பாதையில் அநேகர் போவார்கள், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிற வெகு சிலர். ஆண்டவர் கண்டிப்பாய் சில காரியங்களை நமக்கு போதிக்கிறார். அந்த கண்டிப்பான உபதேசம் ரொம்ப முக்கியம். நீ உன் கண்களின் இச்சைகளை விட்டு வெளியே வா. உன் சகோதரன் மேல நீ எரிச்சல் ஆகிறாதே, பொய் சொல்லி கொண்டிராதே. இவைகளெல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு மாறணும். உன் பொக்கிஷம் பரலோகத்துல இருக்கட்டும். உன் பொக்கிஷம் இந்த உலகத்துக்காக அல்ல என்பதை ஆண்டவர் திட்டவட்டமாக ஆண்டவர் உபதேசம் பண்ணுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனமான பண்ண ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். எல்லாரும் கை வைத்து, ஐயா ஆண்டவரே ரட்சிப்பு எனக்கு ஒழுங்கா இருக்கட்டும், சரியான ரட்சிக்க
பட்ட ஒரு அனுபவத்தில் எனக்குள்ள வெறும் அற்புதத்தை பார்த்துட்டு வந்துட்டு உன் இஷ்டம் போல வாழாத. ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா, மனம் திரும்ப இருக்கிறாயா, அதுதான் மெய்யான போஜனம். ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறாய் அவன் வாழ்க்கையில. ஆண்டவரோட தினந்தோறும் ஐக்கியம் கொண்ட ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்குதா? தேவனுடைய ராஜ்யத்தை வந்துட்டு சொத்துக்களையும், தேவனுடைய ராஜ்யத்தில் வந்துட்டு வேலைகளையும் குடும்பத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாயா? தேவ ராஜ்யம் அது அல்ல. தேவ ராஜ்யத்துக்கு போக்கு சொல்லி கொண்டே இருக்கிறாய். ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் நல்லா இருக்கணும். பரலோக ராஜ்யத்தை நான் சந்தோஷப்படுத்துகிறவனா இருக்கணும். தூதர்களை சந்தோஷப்படுத்தணும். எங்கள் அப்பாவை நான் சந்தோஷப்படுத்தணும். அதுதான் தேவ ராஜ்யம். நீ சந்தோஷமா இருக்கிறத விட உன் தகப்பன், தேவ ராஜ்யம், தூதர்கள் சந்தோஷமா இருக்கணும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமா மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட என்றைக்கும் இருப்பதாக. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். புது வாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 8:45க்கும், 4ஆம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும், 5ஆம் ஆராதனை மதியம் 12 மணிக்கும், மாலை ஆராதனை 6 மணிக்கும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை முதல் ஆராதனை காலை 6:30க்கும், 2ஆம் ஆராதனை காலை 8:15க்கும், 3ஆம் ஆராதனை காலை 10 மணிக்கும், 4ஆம் ஆராதனை காலை 11:45 மணிக்கும், மாலை ஆராதனை 4:30 மணிக்கும் நடைபெறும். சிறுவருக்கான ஆராதனை அனைத்து ஆராதனை நேரங்களிலும் நடைபெறும். இந்தி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மணிக்கும், தெலுங்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் நடைபெறும். பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். வாலிபர்கள் சிறப்பு ஆராதனை சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். எங்கள் முகவரி எண் 6, அண்ணா சாலை, சின்னமலை, சென்னை 6,15,000. 24 மணி நேர தொலைபேசி எண் 914422353535. நமது அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒலிபரப்பாக www.nlag.in என்ற இணையதளத்திலும் காணலாம். மேலும் SMS செய்ய 9885454400 என்ற எண்ணுக்கும், ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு hope center@nlag.in என்ற மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.